உனக்கு என்ன பிடிக்கும்? ஏதோ ஒரு கார் நீ ஏதோ சொல்லுவியே, ஒரு கார் சொல்லுவியே. என்ன கார் அது? இந்த கியா மியான்னு சொல்லிட்டு இருப்பிய. கியா மியானா? கியா மியா இல்லடா, BMW. BMW தானே? ஓகே. BMW எந்த சீரிஸ் வாங்கலாம்? இப்போ என்ன நியூ ட்ரெண்ட்ல இருக்கு? வெப் சீரிஸ் வாங்கலாமா? வெப் சீரிஸ் உங்கக்காவா இல்ல சைனீஸ் புட்டியாது. இல்ல அதுல சீரிஸ்லாம் இருக்கு, A சீரிஸ் B சீரிஸ்லாம் இருக்கு. உனக்கு எந்த சீரிஸ் வேணும்? எனக்கு தெரியாது அதுல என்ன. சரி ஏதோ ஒன்னு A1 மட்டும்லாம். BMW A1 அது பெஸ்டா இருக்குமா? பெஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும் வண்டி. கஷ்டம் இல்லாம நான் நினைச்சதெல்லாம். நான் என்ன சொல்றேன், பேசாம சார்ட்டர்ட் ஃளைட் ஒன்னு வாங்கிடலாமா? தனி விமானம் ஒண்ணு. ஃளைட்டா? ஆமா, இப்ப பாரு எல்லா நடிகர்களும் ஃளைட் வச்சிருக்காங்க. என்ன இப்ப வந்து ஃளைட் வச்சிக்கிறதா வந்து மரியாதை, கார் எல்லாம் வந்து மரியாதை கிடையாது. ஃபாரின் போலாம்ல? ஃபாரின் போலாம், அப்புறமா வந்து பாத்ரூம் போய் யூரின் போலாம். ராதா ஒரு நிமிஷம். என்ன வெயி சொல்றேன், அப்படியே வா. கை கழட்டியா? என்ன சரி சிக்கனா? சரி கை கழட்டு வா. உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இன்னைக்கு. உட்கார் சொல்றேன் ஒரு நிமிஷம். நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது. சரியா? ஆமா. எங்க இருந்து ஏது எதுலாம் கேட்க கூடாது. லக்கி பாஸ்கர் படத்துல வர மாதிரி ஆண்டனி சார் ஒருத்தர் எனக்கு கிடைச்சிருக்காரு. சரியா? 100 ரூபாய் போட்டா 1000 ரூபாய், 1000 ரூபாய் போட்டா 10,000, 10,000 போட்டா 1,00,000 ரூபாய். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு 1,00,000 ரூபாய் லாபம். என்ன பிசினஸ்? நான் என்ன பிசினஸ்லாம் கேட்க கூடாது. பணம் வர போகுது, அவ்வளவுதான். வரப்போது மொட்டையா சொன்ன. சரி விடு, அதெல்லாம் விடு. இந்த நியூ இயர் வரப்போது இல்ல, 1ஆம் தேதி வரப்போது இல்ல. 1ஆம் தேதியில இருந்து நம்ம ஏதாவது வந்து புதுசா மாத்தணும். நான் என்ன சொல்றேன், இந்த வீடை கொஞ்சம் இடிச்சிட்டு, என்ன வீடு அடிக்க போறியா? சொல்றதை கேளு. வீடை இடிச்சிருவோம், இடிச்சு டூப்ளெக்ஸ் ஹோம் மாதிரி கட்டுவோம். உள்ளே படிக்கட்டு வச்சு மேல ஒரு 2 பெட்ரூமு, கீழே வந்து ஹாலு, கிச்சனு, டைனிங்கு, சாமி ரூம் தனித்தனியா. ஓகேவா? ஒரு போர்ட்டிக்கோ, வர ஆளுங்களை வந்து ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஹாலு, ஒரு சோஃபா செட் எல்லாமே டோட்டலா மாத்த போறேன். பக்காவா ஆக்க போறேன் இந்த வீட்டை. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ராஜா, நான் ராணிங்களா? மகாராணி. எல்லாம் பண்றதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ பத்தியா, முதல்ல வந்து மாதிரி நெகட்டிவா பேசாத, பாசிட்டிவா பேசு. ஐயோ பாசிட்டிவா தான் நானும் பேசுவேன். முதல்ல வரட்டும் பையில. முதல்ல எங்க இருந்து வர? முதல்ல போய் ஏரியில தான் புடிச்சிட்டு வரணும். முதலையே நான் சொல்றது புரியல உனக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு, பேசாத. சரி சொல்லு. ஒரு 50 லட்சம் ரூபாய் வச்சுக்க. 50 லட்சம் ரூபாய் நகை வாங்கணும். சொல்லு. 50 லட்சம் ரூபாய்க்கு? ஆமா, ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நகை சொல்லு. நெக்லஸ் ஒரு ஆரம் ஒண்ணு எடுத்துக்கலாம். ஆரம் வேணும். ஒரு அந்த ஒட்டியானம் இந்த வயசுல இருக்கியா? ஒட்டியானம் எல்லாம் வச்சுக்கிறாங்க, போறாங்க. அது இடுப்பு வந்து மெலிசா உள்ள உங்களுக்கு. உனக்கெல்லாம் ஒட்டியானம் வாங்கினா வந்து நான் மொத்த சொத்தை வித்துட்டு போக வேண்டியதுதான். அதெல்லாம் வேண்டாம். வரப்போதுல அப்புறம் என்ன? சரி நான் சொல்றேன், முக்கியமான வளையல். வளையல் வாங்கிடு. சோ இந்த பக்கம் நான் 5 வளையல், இந்த பக்கம் 5 வளையல். இந்த 5 விரலுக்கும் மோதிரம் போட்டுடலாம். கட்டை விரலுக்கும் சேர்த்து போட்டுக்க மோதிரத்தை. ஆமா, 10 விரலையும் மோதிரம். அதே மாதிரி கால்ல 10 விரலையும் மோதிரம். என்னடா ஸ்ட்ரைட்னிங் போட்டுக்கோ. நீ ஸ்ட்ரைட்னிங் போட்டுக்கோ. அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கோ. இந்த ஸ்மூத்திங் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் சொல்றாங்கல்ல, அது எனக்கு வரல வாயில. அது பண்ணிக்கோ. ஐப்ரோ கட் பண்ணிடு. உனக்கு ஐப்ரோவே இல்ல, அது ஏன் கட் பண்ண போற? அதை விடு. இதே சக்க எனக்கு கிண்டல் பண்ற பாத்தியா? உனக்கு கும்பிடு கொஞ்சம் பட்டி டிக்கரிங் பார்த்து ப்ளீச் எல்லாம் பண்ணி மாத்த போறேன். கெரட்டின் பண்ணிடுறியா? அதை பண்ணிடு. அப்புறம் இந்த மெனிக்யூர் பெடிக்யூர், உன் ஃபேஸை டோட்டலா சேஞ்ச் பண்ண போறேன். அப்புறம் இந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ், இந்த டிவி இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வித்துடலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹைஃபையா பண்ணணும். இந்த வீடே டோட்டலா சேஞ்ச் பண்ணணும். கார் வந்து என்ன வாங்கலாம் சொல்ல? கார் உனக்கு என்ன பிடிக்கும்? ஏதோ ஒரு கார் சொல்லு. நீ ஏதோ சொல்லுவியே, ஒரு கார் சொல்லுவியே. என்ன கார் அது? இந்த கியா மியான்னு சொல்லிட்டு இருப்பிய. கியா மியானா? கியா மியா இல்லடா, BMW. BMW தானே? ஓகே. BMW எந்த சீரிஸ் வாங்கலாம்? இப்போ என்ன நியூ ட்ரெண்ட்ல இருக்கு? வெப் சீரிஸ் வாங்கலாமா? வெப் சீரிஸ் உங்கக்காவா இல்ல சைனீஸ் புட்டியாது. இல்ல அதுல சீரிஸ்லாம் இருக்கு, A சீரிஸ் B சீரிஸ்லாம் இருக்கு. உனக்கு எந்த சீரிஸ் வேணும்? எனக்கு தெரியாது அதுல என்ன. சரி ஏதோ ஒன்னு A1 மட்டும்லாம். BMW A1 அது பெஸ்டா இருக்குமா? பெஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும் வண்டி. நான் சொல்றேன், இப்ப பீரோல இருக்கிற மொத்த படத்தையும் தூக்கி கொளுத்து. பொங்கலுக்கு போகிக்கு எல்லாரையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உனக்கு வந்து என்னடா சொல்ற? பனாரஸ் தான் இருந்து. என்ன சொல்ற? இல்ல நான் உன்னைய இத்தனை நாளா உன்னை வந்து ரொம்ப இதுவா நடத்திட்டேன். இனிமே நல்லா இருக்கும் என் வாழ்க்கையில. எங்க ஆத்தா வீட்டுல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. நீ போய் BMW இறங்கி அப்படி கூலிங் கிளாஸ் அப்படி தூக்கி மாட்டிட்டு அப்படி இறங்குறப்ப இந்த படையப்பா படத்துல வர ரம்யா கிருஷ்ணன் மாதிரி நீ வரப்போறப்ப
படியப்பா படத்துல ஆமா. ரம்யா கிருஷ்ணன் மாதிரி. கண்டிப்பா. எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் வர தேவையில்ல. எனக்கு கஷ்டம் இல்லாம நான் நினைச்சதெல்லாம். நான் என்ன சொல்றேன், பேசாம சார்ட்டர்ட் ஃபிளைட் ஒன்று வாங்கிடலாமா, தனி விமானம் ஒண்ணு. ஃபிளைட்டா? ஆமா, இப்ப பாரு எல்லா நடிகர்களும் ஃபிளைட் வச்சிருக்காங்க. என்ன இப்ப வந்து ஃபிளைட் வச்சுக்கிறது தான் வந்து மரியாதை, கார் எல்லாம் வந்து மரியாதை கிடையாது. ஃபாரின் போலாம்ல, ஃபாரின் போலாம், அப்புறமா வந்து பாத்ரூம் போய் யூரின் போலாம், அதெல்லாம் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன், ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட் வாங்கிடுவோம். 150 கோடி ரூபாய் தான் சொல்றான். நான் நீ பேசி பாக்குறேன். ஓகேன்னா ஒரு 135 140 கோடி பேசி முடிச்சிடலாம். ஏன்னா நீ என்ன பண்ற, தஞ்சாவூர் போயிட்டு வருது, அந்த ஃபிளைட் யூஸ் பண்ணிக்கோ உங்க அம்மா வீட்டுக்கு. போயிட்டு வாடி. என்ன ஏர்போர்ட்லன்றியா? நான் போட்டு தரேன் ரோடு உனக்கு, ஏர்போர்ட் நான் ரெடி பண்றேன். அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. ராதா ஏர்போர்ட் நான் ரெடி பண்ணி தரேன். என்னன்னா வேணும் இந்த உலகத்துல, நீ எங்க எந்த மூலையில உங்க காலடி பண்ணணும், நான் பணம் வைக்கிறேன்டி, பணம் வைக்கிறேன். இந்த 2025ல நீ ஒரு வந்து மல்டி மில்லியனரா வாழ போற. நீ எப்படிடா சாத்தியமா ஆகும்? திடீர்னு வந்து நான் இதை வாங்கி தரேன், அதை பாரு, வாங்கி தரேன். அப்பப்போ நான் வந்து ஹாங்காங்ல இருப்பேன், ஜப்பான்ல இருப்பேன், மொரிஷியஸ் எங்கேயாவது இருப்பேன், மலத்தீவுல இருப்பேன். அப்பப்போ பாட்டாயெல்லாம் போவேன் அல்ல பாட்டு பாடுறதுக்கு. பாட்டையாவா? பட்டாயாடி, தாய்லாந்துடி. இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது. ஊராது? ஆமா, அங்கெல்லாம் போவேன். சில நேரத்துல சில விஷயங்கள் நான் இருப்பேன். நீ ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? பணம் வந்துட்டாலே நம்ம இருந்தா அந்த ஏனாதி, அந்த தஞ்சாவூர் அதெல்லாம் மறந்துடணும். யாராவது கேட்டாங்கன்னா ஐ எம் ஃப்ரம் மொரிஷியஸ், எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் லிவிங்ஸ்டன் பத்தினா சுவிட்சர்லாந்துல இருக்காங்க, அப்படி பேசணும். பேர்ல மாத்திக்கலாமா? பேரு மாத்திக்கோ. அப்படியே இது நீ வந்து உன் பேர் ராதா கிடையாது, சாதா. சாதா? ஆமா, நல்லாவே இல்ல. வேற என்ன வேணும் சொல்லு. யோசிச்சு சொல்லு. வேதா, அது ஆம்பளை பேர் இல்ல. சரி, ஏதோ ரோதான்னு வச்சுக்கிய. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இது ஸ்டைலா இருக்கும் ரோதா. கிண்டல் ஒண்ணும் பண்ணலையே. கிண்டலா? சரி, நெகட்டிவா பேச. இது எல்லாமே இந்த மாதிரி பேர் 25ஆம் தேதி எல்லாமே நடக்க போகுது. என்னது? கேரளா லாட்டரி ஒன்று வாங்கியிருக்கேன், லாட்டரி சீட்டு 5 கோடி ரூபாய்க்கு. அதுல விழுந்துருச்சுன்னா நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துடும். ஏண்டா பைத்தியமா நீ? அதானே பார்த்தேன், சொந்தமா சம்பாரிச்சு நானும் என்னமோ சொந்தமா சம்பாதிக்க போற பொழுது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ராதா, கண்டிப்பா நமக்கு அந்த லாட்டரி சீட்ல பணம் விழும். அதுக்கப்புறம் அந்த 5 கோடியில இன்னும் ஒரு 5 கோடி வாங்குவேன். நம்ம லாட்டரி சீட்டா வாங்கி 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 நம்ம ஜெயிச்சு அப்புறம் நம்ம பம்பர் பரிசா விழுந்துட்டே இருக்கோம். எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. நீ இப்பயே ஃபிளைட்லாம் பேசி வச்சிருவோம் நம்ம. வேலை செய்யுது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தால, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தாடா. போடா, என் வேலையை கெடுத்துட்டேன். நிறைய வேலையை நான் முடிச்சிருப்பேன். இரு, அந்த ஒட்டியை நான் கேட்டியே வேணா, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடாத பக்கம். வேணாவா? வேணாவா? போயிடு ஒழுங்கா. அதுக்கு பதிலா வேணா இந்த தங்க காப்பு வாங்கிக்கிறியா கைக்கு? காப்பா? அந்த காப்பாலே நினைச்சு கொன்றும் பாத்துக்கோ. என்னடி சும்மா வாயிலே உருட்டுறதுக்கு மட்டும். கொஞ்ச நேரத்துக்கு நீ ஹாப்பியா இருந்தல்ல? ஹாப்பியெல்லாம் இல்ல, நீ எப்படி இப்படி சொல்லுவேன்னு தெரியும். அந்த லாட்டரி சீட்டு வாங்கி வச்சிருக்கேன், எப்படி இருந்தாலும் நமக்கு தான் உள்ள போகுது பிரைஸ். வேற 5 கோடி. சரி, அதுக்கு என்ன பண்ணா? என்ன பண்ணு, அதுக்கு சொல்லு. என்ன பண்ணா? என்ன பண்ணுமா? இப்பவே நீ லிஸ்ட் எழுதி வெயி, மளிகை சாமான் லிஸ்ட் எல்லாம். அப்படியா? ஆமா. சரி சரி. சரியா? கனவுல கூட நடக்காது. போறியா? எப்ப பார்த்தாலும் தரித்திரம் பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. லாட்டரி சீட் எல்லாம் நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா? போ, கை கால் நல்லா தானே இருக்கு, போ உழைச்சு சாப்பிடு. போ, உழைச்சு போனா உழைச்சா நக்கின்னு தான் போனோம். நீ வேற, நீ வெட்டியா பேசுறது இல்லாம ஏன் நேரத்தை வேற வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நான் இப்ப நம்ம நாசமா போயிடுவோம், நக்கின்னு போனோம் சொன்னேன். நல்லா இருப்போம் தானே சொன்னேன். போதும். சரி போட்டோம், உனக்கும் நயன்தாரா மாதிரி ஒரு ஃபிளைட் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி பார்த்தா ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஃபிளைட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. புடி. வாயிலே வட சொல்ற. எப்படிடா பேசி பேசியே வாழ்ந்துட்ட நீ இவ்வளவு காலம்? வாழ்க்கை ஒரு வட்டம். இதுல மேல ஏறான், கீழே வருவான், கீழே வர மேல போவான், ராட்டின மாதிரி. எல்லாம் போவாங்க. நீ அங்கேயே தானே இருக்க, நீ எங்கேயும் போலியே. போறவங்க தான் கீழே வரும், மேல போறவங்க மேல வருவானுங்க, கீழே வருவாங்க அதுவே வருவானுங்க. நீ அங்கேயே தான் நிக்கிற. இப்ப போற, திரும்ப வரப்ப நான் ஒரு மல்டி மில்லியனரா வருவேன். அப்ப நீ என் காலில் வந்து கதர்னா கூட உனக்கு ஒரு வளையல் வாங்கி தர மாட்டேன், பாத்துக்கோ. போடா, பிச்சைக்காரன் வருவேன்.